வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பொரி வச்ச ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லிக்கு தொட்டுக்க கார சட்னி ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இன்ஸ்டன்ட் இட்லினா யூஸ்வலாக சோடா ஈனோ யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் இன்றைக்கி எதுவும் யூஸ் பண்ணல. முதல்ல நம்ம முர்முரா பஃப்டு ரைஸ்னு சொல்லக்கூடிய பொரி இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். பெருசாக ஊற வைக்கிற வேலையெல்லாம் இல்லை. இது இன்ஸ்டன்ட்டுங்கிறதுனால டக்குன்னு கலந்து அப்படியே இட்லி பண்ணிடலாம். இந்த இட்லி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 3 கப் பொரி எடுத்துக்கோங்க. பொரியை நல்லா தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு பொரியை மட்டும் ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால பொரியும் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும், பொரியில் இருக்கிற அழுக்கும் போயிடும். இப்போ இந்த பொரி கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ அரைச்ச இந்த பொரி விழுதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கட்டி உருண்டைகள் இல்லாதபடி இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பொரி கலவையோடு நான் 2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். அதாவது 2 கப் ரவைங்கிறது ரோஸ்டட் ரவை. இப்போ இந்த 2 கப் ரவை கூட நான் 2 கப் கட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 கப் பொரி, 2 கப் ரவை, 2 கப் கட்டி தயிர் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் எந்த கட்டி உருண்டைகளும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஈவனாக விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற தயிரில் இந்த ரவை பொரி எல்லாம் நல்லா ஊறட்டும். ஒரு 15 மினிட்ஸ் இந்த மிக்சருக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால பொரி ரவை கொஞ்சமாக நீர்த்துக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்க்குறது ஆப்ஷனல். உங்களுக்கு வெள்ளையாக இட்லி வேணும்னா நீங்கள் மஞ்சள் பொடி சேர்க்காதீங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக மாறாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளோட தாளிப்பை இட்லி பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா நீங்கள் இந்த தாளிப்பில் இன்னும் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திக்கான இட்லி மாவோட பதத்துக்கு இது இருக்கணும். பேட்டர் நீர்த்து போச்சுன்னா உங்களுக்கு இட்லி கல்லுக்கல்லாக வரும். இன்கேஸ் நீங்கள் தண்ணி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரவை கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி. இப்போ நம்ம இட்லி பானையில் ஊற்றி இட்லியை அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி ஸ்டீமராக தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி கப்ஸில் வச்சு கூட நீங்கள் அழகாக இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணுங்கிறதுக்காக இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நான் ஒரு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சு தான் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வைக்கும் போது மேலே இருக்கிற விசில் எடுத்துடணும். ஒரு 8 to 10 மினிட்ஸ் வச்சா போதும், உங்களுக்கு இந்த இட்லி ரெடி ஆகிடும். நம்ம ஏற்கனவே ரவையை ஊற வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக்கிங் டைம் எடுத்துக்காது. நம்ம எப்போவுமே பண்ணுற இட்லி மாதிரி தான் இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குக் ஆகிடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லிஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இட்லி ரிமூவ் பண்ணும்போது ஒரு ஸ்பூனை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் அந்த ஸ்பூனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இட்லி வெளியில் வந்துடும். நம்ம ஈனோ சோடாலாம் சேர்க்காததுனால ரொம்ப பெருசாக உப்பி வராது. பட் ஸ்டில் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. உங்களுக்கு நல்லா உப்பி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஈனோ இல்லைன்னா சோடா சேர்த்துக்கணும். ஆனால் இது ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஏன்னா நம்ம அதிலே காரம் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறதுனால. அடுத்ததாக இதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ்ஷான கார சட்னி ரெசிபியை பார்த்துடலாம். ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி பண்ணுறதுக்கு 5 காஷ்மீரி இல்லைனா பைடகி மிளகாவை நல்லா வெந்நீர் குத்தி ஊற வச்சுடுங்க. நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி எடுக்கிற வரைக்கும் இந்த காஞ்ச மிளகா நல்லா ஊறட்டும். இந்த பைடகி மிளகா நம்ம ஏன் எடுத்துருக்கோன்னா நம்மளோட டிஷ்க்கு இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த பருப்பு கூடவே நான் ஒரு சின்ன முழு பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் 1 கப் வெங்காயத்தை நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வெந்து கலர் மாறினதுக்கப்புறமா 1/2 கப் தக்காளியை நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறதுனால தக்காளியுமே சீக்கிரமாக வெந்து குழஞ்சிடும். தக்காளி நல்லா சாஃப்டாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம்.
தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த காஞ்ச மிளகாவை இது கூடயே சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருக்கிறதுனால அதை வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு அரைக்கும் போது நல்லா மையாக அரைஞ்சிடும். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ண சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுத இந்த எண்ணெயோடு சேர்த்துட்டு நல்லா திக்காக ஆற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி வதக்கி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சட்னி சீக்கிரம் கெட்டு போகாமல் கொஞ்சம் தாங்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye bye.